ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய போரில் நம்ம இந்தியாவில் நம்ம பெங்களூரில் சிலிண்ட்ரு விலை ஏறி போச்சு, சிலிண்ட்ரு சரியாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லாம் நிறுத்தியிருக்கிறாங்க, ஹோட்டல்லாம் மூடி வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எங்கேயோ நடக்கக்கூடிய போருக்கு இங்கேயாப்பா பாதிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயும் முட்டை விலை இறங்கி போச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இறங்காத ஒரே விஷயம், ஏறிக்கிட்டே போகிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம தங்கம் வெள்ளி தான். ஏழைங்க வாங்கவே முடியாத உயரத்துக்கு போயிடுச்சுல. இப்போ வந்து அவங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய போரில் ரொம்பவே மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டா அவங்க 2 பேருக்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் நம்மக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள் அவன் எதுவும் இறக்குமதி பண்ண மாட்டான். அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு இறக்குமதி ஆக வேண்டிய பொருளும் சரியாக எதுவும் இறக்குமதி ஆகாது. ரெண்டு நாட்டுக்கும் இடையில டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது கட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனிமேட்டு தான் வரப்போகுது. அதோட ஒரு முக்கியமான பார்ட்டு, அதோட முக்கியமான பிரதிபலிப்பு, அதோட முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டலுமே மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சிலிண்டரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 913 ரூபாய்க்கு விற்கிறாங்க பெங்களூரில். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 913 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 நாளுக்கு ஒரு முறை சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்த அந்த ஒரு திட்டத்தை, அந்த ஒரு முறையை 21 நாள்லேருந்து 28 நாளைக்கு ஒரு தடவை தான் சிலிண்டர் புக் பண்ணணும். சிலிண்டரை வந்து தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு, எதிர்காலம் எங்கே போய் முடியுமோ தெரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக, அதன் விளைவாக, அதன் பொருட்டாக ஹோட்டல் அப்படிங்கிறது பெங்களூரில் இயங்காதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில். சரிப்பா நம்ம ஊரில் என்னப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து முட்டைகள் அதிகமாக தேக்கமாயிருச்சு. இங்கேருந்து ஈரான் நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய ஏற்றுமதியாக வேண்டிய முட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டு போர் காரணமாக ஈரானுக்குள்ளாடி நம்ம நாட்டிலேருந்து இப்போ இங்கேருந்து ஒரு கோடி முட்டை, ஓகேங்களா, அல்லது ஒரு 10 லட்சம் முட்டை தான் வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு 10 லட்சம் முட்டை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் முட்டை அப்படிங்கிறது இங்கேருந்து ஈரானுக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா, இப்போ 2 வாரமாக அங்கே போர் நடந்துட்டு இருக்குது. கம்மி எடுத்துகிட்டு கூட 10 நாளாக போர் நடந்துட்டு இருக்குது. 10 நாளைக்கு 10 லட்சம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி முட்டைகள் அப்படிங்கிறது நாமக்கல்லில் தேக்கம் அடைஞ்சிருச்சு. ஸோ தேக்கம் அடைஞ்ச முட்டைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும். அதை வந்து என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் வியாபாரம் முடியலன்னு சொல்லிட்டு உற்பத்தி செய்த முட்டைகள் அப்படிங்கிறது தேக்கம் அதிகரித்ததுனால விலைவாசிங்கிறது குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து கடந்த 15 நாளுக்கு முன்னாடி 7 ரூபா 6 ரூபா 50 பைசாக்கு வித்துட்டு இருந்த முட்டை அப்படிங்கிறது இன்னைக்கு 4 ரூபா 90 பைசா வந்துருச்சு சேலம் மாவட்டத்தில். இது இப்படியே இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா முட்டை விலை இன்னமும் கூட குறைஞ்சி ஒரு 4 ரூபாய்க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ முட்டை விலையும் குறைஞ்சிருச்சு. அந்தாண்ட பெங்களூர் பக்கம் போனோம்னா அவங்களுக்கு ஹோட்டல் அப்படிங்கிறது இனிமேல் இயங்காதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இது மட்டும் தானு சொல்லி கேட்டோம்னா இது மட்டும் கிடையாது. நம்ம ரஜினி சொல்கிற மாதிரி இந்த ஆட்டம் போதுமா குழந்தை அப்படிங்கிற மாதிரி இதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது எதிர்காலத்திலேயே இன்னும் ரொம்ப மோசமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்போமா? ஈரான் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பொருள் நம்ம ஊரில் முட்டை விலை 1.5 ரூபா குறையும் நினச்சோமா? நினைக்கல தானே. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய போர் காரணமாக பெங்களூரில் ஹோட்டல்லாம் மூடி வைப்பாங்க, எலக்ட்ரானிக் சிட்டியில் இது ஹோட்டல்லாம் மூடி வைப்பாங்க நம்ம நினச்சி பார்த்தோமா? கனவு கண்டோமா? எதிர்பார்த்தோமா? இல்லை தானே. எல்லாம் அப்படி தான்.